டீ கூட்ல பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட வந்துட்டு 100+ மாடல்ஸ். யூ பேஸ்கெட் சொல்லுவோம், ஈட்டில ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்வுட்ல. வந்து பாத்தீங்கன்னா கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் ரோஸ்வுட் அனகோண்டா. அனகோண்டா ஆமா, ஒரு முக்காவாசி மரத்தை வந்துட்டு இது சாப்பிட்டுருக்கு, அனகோண்டா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்குது. இப்படி சோஃபால வந்து நம்ம வீட்டுல இப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா அதோட தோரணையே வேற இருக்கு. இவர் நம்ம கொம்பன் நம்ம ஜாஸ்தியா சேல் ஆகுறது இது. ஏன்னா இதுல வந்துட்டு குஷனபிள் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். எத்தனை வெயிட் உட்காரவங்களும் எவ்வளவு ப்ராடா உட்காரவங்களுக்கும் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும். இது அதே மாதிரி தான் நல்லா குஷனபிளா இருக்கும். இப்போ எல்லாருமே குஷன் தான் விரும்புறாங்க. இந்த குஷன் பாத்தீங்கன்னா குஷனே உங்களுக்கு 5 இன்ச் வரும், வுட் ஒரு அதுக்கப்புறம் ஒரு வுட் ஒரு 5 இன்ச். இது நம்ம ரெகுலர் மாடல் டாடாய்ஸ். கண்டிப்பா அதாவது வந்து உண்மையில ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்கு எல்லாமே. ஃபுல் வுட்ல எல்லா மாடல்லையும் ஃபுல் வுட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குஷன் நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மரம் எடுத்தாதான் இந்த அளவுக்கு எனக்கு இழைச்சி இந்த அளவுக்கு கரெக்டா வரும். அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா கீழே பாத்தீங்கன்னா முருங்கை மாதிரியே இருக்கும் டிசைன். அதே ஸ்டைல் மாதிரி தான், அதே ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். கம்ஃபர்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். பாலிஷ் எடுத்தாலும் உள்ள வந்துட்டு மரத்தோட கலரு இதே கலர் தான். பாத்தீங்கன்னா கிரைன்ஸ் தான். இதுவும் எல்லாமே நிலம்பூர் தேக்கு தான். இங்க இதுக்குள்ள வந்துட்டு அது மட்டும் தான். இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. அது வந்து ஃப்ளோட்டிங் காட் உங்களுக்கு. ஓகே காலே பாத்தீங்கன்னா இருக்காது கட்டில. ஓகே அது கீழே உள்ள அந்த இது மாதிரி தானே இருக்கு. ஆமா, ரீப்பர் பாத்தீங்களா 9 ரீப்பரும். இந்த ரீப்பர் இந்த ஃபீல்ட்ல யாருமே டீக்ல போட மாட்டாங்க. இந்த ரீப்பர் நம்ம பண்றது பியூர் கேரளா நிலம்பூர் டீ குட் அண்ட் ரோஸ்வுட். லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிபிகேட்டோட வுட்டுக்கு நம்ம வுட்டுக்கு கொடுக்குறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா கிஷோர், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா நானும் சூப்பரா இருக்கேண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். கண்டிப்பா வருஷம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்கட்டும். வந்துட்டு எல்லாரோட வளர்ச்சியும் இன்னும் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் எல்லாருக்குமே மேலே போகட்டும். கண்டிப்பா ஆண்டவன். கண்டிப்பா. இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? ஸோ இது வந்து கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் நம்மளோடது. கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் நம்ம பிரான்ச் 2 பிரான்ச் இருக்கு. மெயின் வந்து கோயம்புத்தூர் இப்போ நம்ம நிற்கிறது. கோயம்புத்தூர்ல வந்து குனியமுத்தூர்னு சொல்லுவோம், பாலக்காடு ரோடு குனியமுத்தூர்ல இருக்கு. பெங்களூர்ல வந்து பனார்கடா ஜிகனில இருக்கு நம்ம. ஓகேண்ணா. இப்போ நம்ம ஷாப்ல வந்து இப்போ மெயினாக என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஷாப்பு. நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒன் அண்ட் ஒன்லி டீ குட் அண்ட் ரோஸ்வுட். இது நீங்கள் 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்கள் வேற எந்த மரமும் நீங்க பார்க்கவே முடியாது. நீங்க கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியாவும் நமக்கு இல்லை. நம்ம பண்றது பியூர் கேரளா நிலம்பூர் டீ குட் அண்ட் ரோஸ்வுட். ரோஸ்வுட் வந்து பெருசா யாரும் பண்ண மாட்டாங்க. ரோஸ்வுட்னா இந்த கலர்ல இருக்கும் மரம், ஈட்டின்னு சொல்லுவோம். நம்ம என்ன ஸ்பெஷலா பண்றோம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம், எல்லாருமே டீக்கு தான் சொல்றோம். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேபிட்டல் ஃபர்னிச்சர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நீங்க கொடுக்குற காசுக்கு நம்ம ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறோம். லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிபிகேட்டோட வுட்டுக்கு நம்ம வுட்டுக்கு கொடுக்குறோம். வுட்டுக்கு வந்துட்டு தேக்கும் ஈட்டிக்கும் மரத்துக்கு என்ன ஆனாலும் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வுட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா எனக்கு என் ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, நம்ம ஒன்றும் கலப்படமே இல்லாம டீக்குன்னா டீக்கு, ரோஸ்வுட்னா ரோஸ்வுட் மட்டும் தான் அதுல இருக்கும். அதனால நான் வந்து தைரியமா நான் வந்துட்டு சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, ஒன்னொன்னா பார்த்தலாம். கண்டிப்பா பார்த்தலாம். கிஷோர், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ்வுட்ல இருந்து போகலாம். இது வந்து இப்போ பொங்கல் ரிலீஸ் மாடல். இது நம்ம என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டீ கூட்ல பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட வந்துட்டு 100+ மாடல்ஸ். எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய மாடல்ஸ், நீங்க லைவாவே பார்க்கலாம் நம்ம ஷோரூம்ல. இன்னொன்று என்னன்னா நம்ம வந்துட்டு மந்த்லி ஒரு 2 ரிலீஸ் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட், புது மாடல். ஆமா, எப்படி படம் ரிலீஸ் மாதிரி மந்த்லி 2 ரிலீஸ் ஷுவர். இது வந்து நம்மளோட அஜெண்டா. இதுல அப்பதான் கஸ்டமருக்கு வந்துட்டு அவங்களுக்கு புதுசா தான் நிறைய பேர் தேடுறாங்க. கண்டிப்பா. எங்கிட்ட இருக்கிற மாதிரி சோஃபா வேற எங்கேயும் இருக்கக்கூடாது, எங்கிட்ட இருக்கிற மாதிரி வீடு யாரும் கெட்டக்கூடாது அப்படிங்கறத மனுஷனோட மென்டாலிட்டி. சோ வந்துட்டு அதையே வந்துட்டு கரெக்டா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற சோஃபா வேற உங்க சுத்தி ஏரியால எங்கேயுமே இருக்காது. அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் இருக்கும். இது வந்து பொங்கல் ரிலீஸ். சரிங்கண்ணா. இது வந்து ரூல் பேஸ்கெட். ஓகே, யூ பேஸ்கெட் சொல்லுவோம், ஈட்டில ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்வுட்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது கலரோ மரத்தோட பாலிஷோ பெயிண்டோ எதுவுமே கிடையாது சார். சரிங்க. பாத்தீங்கன்னா கிரெயின்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் ரோஸ்வுட், பியூர் நிலம்பூர் கேரளா ரோஸ்வுட். உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருப்போம். நீங்க டீக்ல ரோஸ்வுட்ல உட்காந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு, குஷன் சோஃபால உட்காந்த ஃபீல் தான் இருக்கும். டீக்ல போகும்போது இது ஒரு 58 ரூபா வரும். சரிங்க. ரோஸ்வுட்ல போகும்போது இது ஒரு அப்படியே ரோஸ்வுட்ல 20,000 உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். கோல்டு டைமண்ட் எப்படி? ஆமாம், டைமண்ட் உங்களுக்கு வந்துட்டு பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும் கோல்டை விட. ஏன்னா அது ரொம்ப ப்ரிஷியஸ், கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதேதான் கான்செப்ட் இதுல. கண்டிப்பா ஈட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய இடத்துல வந்து ரோஸ்வுட் வச்சிருக்க மாட்டாங்க. ரோஸ்வுட் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இது உடைச்சாலும் கலர் இந்த கலர் தான் இருக்கும் மரம். ஓகே, ஆனா வந்து இப்ப நிறைய பேர் இப்ப நம்மளே கூட இப்ப நானே கூட டவுட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து நிலம்பூர் தேக்கு வாங்கி அதுல வந்து வார்னிஷ் கூட இந்த மாதிரி அடிச்சா ரோஸ்வுட் கூட சொல்லிடுவாங்க. வால்நட் பாலிஷ் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கருப்பா இருக்கும். ஆனா வந்துட்டு இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கிடைக்காது.
ஓகே இது வந்து மரத்தை தேய்ச்சா கூட வந்து மரத்தை தேய்ச்சாலும் அதே மாதிரி தான் ரோஸ் வுட் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த தேய்ச்சே வச்சிருக்கேன் நான் காமிக்கிறேன். ஓ அப்படிங்களா? சூப்பர். பாலிஷ் எடுத்தே வச்சிருக்கிறேன். ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு டீக் அண்ட் ரோஸ் வுட் எல்லா மாடலும் டீக் அண்ட் ரோஸ் வுட்ல பண்ணலாம். சரிங்க. ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இப்போ நீங்க வந்து பெங்களூர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1 BHKக்குலாம் இது சூப்பரான மாடல். இது உங்களுக்கு கண்டிப்பா இது அப்படியே இது புது மாடல். இது வந்துட்டு அதே மாதிரி கான்செப்ட் சின்ன மாடல் தான். ஓகே அதாவது அமீபா சூப்பரா இருக்கு நான் ஆமா அதே மாதிரி கேப்லகான் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லா சோஃபாக்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகே எப்படி கிஷோர் சோயில் அந்த மாதிரி எல்லா சோஃபாக்கும் ஒரு பேர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அமீபா புது மாடல். ரொம்ப காம்பாக்டா இருக்கும், குஷனபிளா இருக்கும். இதே டீக்குன் ரோஸ்வுட்ல பண்ணிக்கலாம். டீக்ல போனீங்கன்னா 58, ரோஸ்வுட்ல போனீங்கன்னா 78 அந்த ரேஞ்சில் வந்துடும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா ப்ரைஸும் சொல்லிடுவோம். வீடியோல எல்லாமே சொல்லிடுவோம், எல்லா ப்ரைஸும் சொல்லிடுவோம். சூப்பர்ண்ணா. இவர் வந்து ரொம்ப கிராண்ட். ஓகேண்ணா. அனகோண்டா. ஓ அனகோண்டா. ஆமா ஓகே எல்லாமே சோஃபா பேரே வந்து டிஃபரெண்டா இருக்கேண்ணா. இது பாத்தீங்கன்னா அப்படியே கண்டிப்பா அதான் வந்து அந்த அனகோண்டா மாதிரியே வளைஞ்சு இருக்கு. இதோட திக்னஸ் இது வந்து அவ்வளோ சாலிடு. ஒரு முக்காவாசி மரத்தை வந்துட்டு இது சாப்பிட்டுருக்கு. அனகோண்டா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்குது. கண்டிப்பா இது வந்துட்டு நம்ம இமேஜின் பண்ணிடலாம், நம்மளுக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சோஃபா நமக்கு வேணுங்கிறது டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா அதை லைவா கொண்டு வரது வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமான வேலை. இது அப்படியே சாலிடு கிஷோர். இது வந்துட்டு இது அப்படியே சாலிட். இது டம்மியோ ஹோலோ கிடையாது. ஏன்னா இந்த சோஃபா எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் 311 வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணா இப்படி சோஃபால வந்து நம்ம வீட்டுல இப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒரு அதோட தோரணையே வேற. அது 100%. இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் கண்டிப்பா வேற எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஆமா ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்ககிட்ட தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இது வந்து டீக்ல வந்து 89 வரும். ஓ ஓகே ஓகே ஓகேங்க. அனகோண்டா வந்து டீக்ல 89 வரும். நல்ல சாலிடா இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும். நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகே இவர் நம்ம கொம்பன். ஆமா இது எல்லாரும் தெரிஞ்சது. ஆமா இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பீடு நம்ம ஜாஸ்தியா சேல் ஆகுறது இது. ஏன்னா இதுல வந்துட்டு குஷனபிள் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் எத்தனை வெயிட்டா உட்காரவங்களும் எவ்வளவு ப்ராடா உட்காரவங்களுக்கும் அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டிருப்போம். மெயின் என்னன்னா இது ஒரு 78,000 தான். ஆனால் இந்த 78,000க்கு வந்துட்டு நீங்க எவ்வளோ சாலிடா இருக்குங்கிறது நீங்க இழுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். கண்டிப்பா அதாவது வந்து வீடியோ சொல்றேன், நேர்ல வந்தா அந்த ஃபீல் பார்த்தா தெரியும். ஏன்னா உங்களுக்கு கொம்பன் இழுக்கு அவ்வளோ ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளோ ஹெவியா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆள் தூக்க முடியாது, 100% தூக்க முடியாது. அந்த மாதிரி சாலிடான விஷயம். ஓகேண்ணா. இவங்க வந்துட்டு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கண்டிப்பா அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஸ்பெஷல்னால இதுதானே. ஏன்னா வந்து ஒரு சோஃபா வந்து ஒரே மாதிரியே இருக்காதுங்க. கண்டிப்பா டோட்டலா எல்லா ஸ்டைலும் மாத்தி தாங்க இருக்கு. கண்டிப்பா இது வந்து பட்டர்ஃப்ளை மாடல். ஓகேண்ணா. பட்டர்ஃப்ளை மாடல் எப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிரெஞ்சு டோர் இருக்கு. எனக்கு வந்துட்டு பின்னாடி பெரிய டோரு அது மறைக்கிற மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கொஞ்சம் ஷார்ட்டா மாடல் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாடல் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். உங்களுக்கு கை வச்சு உட்கார்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது 3 சீட்டர் மாதிரியே இருக்காது. ஓகே லென்த் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் சீட்டே கிடையாது, டபுள் சீட்டர். ஓ இது வந்து கண்டிப்பாண்ணா எல்லாம் ஸ்பேஸ் பெருசா தானே. ஆமா இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 64. ஓகேண்ணா அந்த ரேஞ்சில் வந்து அதான் ஃபுல் செட் தான் சொல்றீங்களா? ஃபுல் செட் 311 ஃபுல் செட் தான் சொல்லுவோம் நம்ம. ஓகே இது புது மாடல் கும்கி. ஆமா கொம்பனுக்கு செகண்ட் வெர்ஷன். ஆமா ஓகே ஓகே இது அதே மாதிரி தான் நல்லா குஷனபிளா இருக்கும். இப்போ எல்லாருமே குஷன் தான் விரும்புறாங்க. கண்டிப்பா குஷன் பிளஸ் டீக்கா இருந்தாங்கன்னா அவங்க கண்ணு மூடி எடுத்துறாங்க. இது உங்களுக்கு ஒரு 68 ஃபுல் செட். ஆமாண்ணா. ஓகே கலர் ஆப்ஷன்லாம் குஷன் பார்க்கலாம். 10 to 20 கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. இது புது மாடல் தான். இது டியூட். ஓகே அதான் எக்கச்சக்கமான மாடல். ஆமா இது டியூட். கண்டிப்பா அதாவது வந்து இவர் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து போட்டா வந்து வித்தியாசமா இருக்குன்னா இங்க வந்து வாங்கிடலாம். கண்டிப்பா அவ்வளோ ஹெவியா இருக்கும், சாலிடா இருக்கும் உங்களுக்கு. சூப்பர்ண்ணா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலரும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த குஷன் பாத்தீங்கன்னா உங்க குஷனே உங்களுக்கு 5 இன்ச் வரும். வுட் ஒரு அதுக்கப்புறம் ஒரு வுட் ஒரு 5 இன்ச். ஆமாங்கண்ணா. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப காம்பாக்டா ஹைட் ஜாஸ்தியா இல்லாம ரொம்ப பெருசா இல்லாம அப்படி இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இது பெஸ்ட் மாடலா இருக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து நிலம்பூர் தேக்கு தான். ஆமா நம்ம கேரளா டீக் நிலம்பூர் டீக் மட்டும் தான் பண்ணுவோம். வேற அந்த மாதிரி அது அந்த கிரேட்ல பண்ணா மட்டும் தானே என்னால வாரண்டி கொடுக்க முடியும். நம்ம சும்மா ஏனோ தானோ பண்ணிட்டு வாரண்டி கொடுத்துட்டு நான் சென்னைக்கு ஹைதராபாத்துக்கு அமுச்சு விட்டுட்டு கடைசியில கம்ப்ளைண்ட் ஆனா நான் தான் திருப்பி போய் இதை எடுத்துட்டு வந்து சரி பண்ணணும். அதுக்கு அந்த வேலை இல்லாம பண்ணும் போதே வந்து கரெக்டா பண்ணிட்டோம் வைங்க. நல்ல மரத்துல கொடுத்தா 100% தான். இது வந்து மார்க்கோ ஸ்மால். ஓகேண்ணா. 52 அந்த ரேஞ்சில் வரும். எல்லாமே சோஃபா எல்லாமே ஸ்டைல மாறுது நல்லா டோட்டலா. நான் ஒரு சோஃபா ஒரு கம்பேர் நீங்க பண்ண முடியாது. கண்டிப்பா இது நம்மளோட ரெகுலர் மாடல் டாடா ஐஸ். ஆமா டாடா ஐஸ். 62
அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பாத்தீங்கன்னா அந்த கிரைன்ஸ் கலர் பாத்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்ல ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணோம்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. கண்டிப்பாங்க. அதே காட்டி கொடுத்துரும். இது நேச்சர் தானே, மரம் தானே. இது வந்துட்டு உங்களுக்கு புது மாடல். இது பொங்கல் ரிலீஸ். ஓ, சமுராய். அதாவது வந்து கண்டிப்பா அதாவது வந்து உண்மையில ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்கு எல்லாமே. இது எனக்கு ஃபுல் வுட், எனக்கு குஷன்ல உட்கார்ந்தா பழக்கம். ஓகே, எனக்கு ஃபுல் வுட்ல எல்லா மாடல்லயும் ஃபுல் வுட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குஷன் நீங்க வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு உட்காந்துக்கலாம். அப்புறம் பழகினதுக்கு அப்புறம் அதை நீங்க ஃபுல் வுட்ல உட்காரலாம். ஆனா ஃபுல் வுட்ல உட்கார்றதுதான் ஒரு மெயின் ஸ்பெஷலே ஃபுல் வுட்ல உட்கார்றது தான். ஏன்னா நீங்க உட்காரும் போது நம்மளோட பேக்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் இருந்து எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார முடியுமாண்ணா? ரொம்ப நேரம் உட்கார முடியும். எவ்வளவு நேரம் வேணா உட்காரலாம்ண்ணா. குஷன்ல இதுல உட்கார்ந்து பண்ணதுக்கு அப்புறம் குஷன்ல உட்கார மாட்டோம். கொஞ்சம் இந்த பைப் பாத்தீங்களா, இது எவ்வளவு சாலிடா கொடுத்துருப்பேன். இது எடுக்கணும்னா நான் இந்த அளவுக்கு மரம் எடுக்கணும். அவ்வளவு கனமா கொடுத்துருக்கீங்க. இந்த அளவுக்கு மரம் எடுத்தாதான் இந்த அளவுக்கு எனக்கு இழைச்சி இந்த அளவுக்கு கரெக்டா வரும். இதோட ஒர்க்மேன்ஷிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பாகுபலி ஷீல்டு மாதிரி இருக்கும் சென்டர்ல. இதான் சாதாரண கார்பெண்டர் வச்சுலாம் இந்த வேலை வாங்க முடியாது. நம்ம கார்பெண்டர்ல நியர்லி ஐடி பீப்புள்ஸ் வாங்குற சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்தாதான் இந்த அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங்கும் இந்த அளவுக்கு எனக்கு ஒர்க்கும் மண்டையில கொஞ்சம் ஏதாவது இருக்கணும். ஆனா ஏன்னா வேஸ்டேஜ் மாதிரி நான் கொஞ்சம் வேஸ்டா போனாலும் எல்லாமே வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி இது சமுராய் 72. ஓகேண்ணா. இது வந்து மோனிகா. ஆமா, மோனிகா எல்லாம் தெரிஞ்ச மாடல். ஆமாண்ணா, இது உங்களுக்கு ஒரு 59 அந்த ரேஞ்சில் வரும் மோனிகா. சூப்பர் மாடல் இது உங்களுக்கு. அதே மார்க்கோல பிக் இது. ஓகேண்ணா. ஓ ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல வந்து பெரிய அதோட ஸ்மால், இது பிக். இது 59. உங்களுக்கு கையில எல்லாமே சும்மா உட்கார்ந்து இந்த கேமிங் விளையாடுறதுக்கு, சாட் பண்றதுக்கு இதெல்லாம் சூப்பரான மாடல் உங்களுக்கு. இது புது ரிலீஸ். ஓகே, புது மாடல். ஆமா, புது மாடல் டாக்ஸிக். ஓ பயங்கரமா இருக்குங்க. ஃபுல் சாலிடா இருக்கும். ஓகேண்ணா. கண்டிப்பா எந்த இடத்துல கேப்பே இருக்காது எனக்கு அப்படியே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பெண்ட் கொடுத்துருப்பேன். எவ்வளவு நேரம் வேணாலும் உங்களுக்கு உட்காரலாம். டாக்ஸிக் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 62. அந்த ரேஞ்ச் வரும். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளோட நார்மல் யானை கொம்பு 47. இது நம்மளோட எம்புரான் ஸ்பெஷல்னா. எம்புரான் 78 தான். 78க்கு இந்த மாதிரியான ஹெவியான வுட்ல இந்த அளவுக்கான ஒர்க்மேன்ஷிப், உங்களுக்கு கார்ல கொடுக்குற ஹெட் ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு இது கொடுத்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் இது அடிச்சுக்கவே முடியாது. ஆனா சோஃபாவே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைன் பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஆஃப்டர் தேர் மாதிரியே இருக்குங்க. 78 கண்டிப்பா உண்மையா பயங்கரமா இருக்குங்க. 78 உங்களுக்கு சூப்பர். இது வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டு 55. ரெகுலர் மாடல். ஒரு வுட்டன் கலெக்ஷன் ஒரே ஷாப்ல வந்து இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது ஸ்கார்பியன் வந்து உங்களுக்கு 58. சூப்பருங்கண்ணா. இவன் நம்ம பிரஜாபதி. ஆமா, நம்மளோட ரொம்ப கிராண்டான மாடல். நல்லா கழுத்து வரைக்கும் வரும்னா. எனக்கு ரொம்ப கிராண்டா இருக்கணும், வீட்டுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலஸ் ஸ்டைல் இருக்கணும் போது 72. என்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 30,000 இருந்து இருக்குண்ணா. உடனே 30,000 இருந்து. ஆமா, அந்த 30,000க்கு என்ன மரமோ அதே மரம் தான் அந்த அனகோண்டாக்கு போட்டிருப்போம். சரி 30,000க்கு ஒரு மரம், அனகோண்டாக்கு ஒரு 90க்கு ஒரு மரம் எல்லாம் கிடையாது. சரிங்கண்ணா. அதே 30,000 தான் லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட கொடுத்துருவோம். ஓகேங்கண்ணா. இது ஷட்டர்னா. 49. சூப்பருங்கண்ணா. இது நீராளி, நம்மளோட ரெகுலர் மாடல் 66. நீராளி. ஆமாண்ணா, அந்த ரேஞ்சில் நிறைய போட்டிருக்கோம். ஆனா இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஃபுல் செட் தான் வாங்கணுமா எப்படின்னா? 311 தான்ண்ணா. 311 தான். அது 3 சீட்டர் மட்டும் கேட்டா அதெல்லாம் கொடுத்தலாம். அவங்க சாய்ஸ் தான். கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் மாடல்னா. இதுல ஒரு 37. 37 தான். ஆமா, 37க்கு இவ்வளவு பிரீமியமா கிளாத் போட்டு இதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட கொடுத்துருவோம் நம்ம. இது வந்து உங்களுக்கு 36. அதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானவங்களுக்கு இது இருக்கு. எங்கிட்ட எல்லா ரேஞ்ச் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு இங்க சோஃபா இருக்கு. கண்டிப்பா 30ல எல்லாருமே தாராளமா வாங்கலாம். 30,000ல எல்லாம். இது 30,000 ஸ்டார்டிங். இதா 30 ஆமா, 30ல எந்த குறையும் வச்சிருக்க மாட்டோம். இது வந்து வள்ளின்னு வாங்கலாம். நம்ம ஸ்மால் வள்ளி. இது வள்ளி வந்து உங்களுக்கு 32 வரும். கண்டிப்பா 38 வரும். சூப்பர்ண்ணா. இது வந்து ட்ரம் ஸ்டிக்னா. நம்ம முருங்கா. பாத்தீங்கன்னா முருங்கா மாதிரி கீழே பாத்தீங்கன்னா பேர்லாம் டிஃப்ரெண்டா தானே இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா முருங்கா மாதிரியே இருக்கும் டிசைன். அதே ஸ்டைல் மாதிரி தானே. அதே ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். கம்ஃபர்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப ஸ்லீக்கா வேணும். எனக்கு ஆர்கிடெக்ட் மாடல். இது ஏதோ ஒரு பக்கெட்ல போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே ஸ்டைல் மாதிரி. அவ்வளவு ரிலாக்ஸா ஜாலியா உட்காரலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். சும்மா நம்ம சோஃபாக்கு செலவு பண்ண வேண்டியது இல்ல. வீட்டுல வரும்போது வுட் இருக்கும்போது அது வந்துட்டு நீங்க எவ்வளவு லட்சம் கொடுத்து நீங்க இன்டீரியர் பண்ணாலும் டீக் வுட், ரோஸ் வுட் வீட்டை வந்துட்டு அலங்கரிக்கிற மாதிரி வேற எதுவுமே அலங்கரிக்காது. கண்டிப்பாங்க. ஒரே டைம் தான் கஷ்டப்பட்டு கெட்டுறோம்னா நம்ம வந்து பார்த்து
அடிக்கடி சோஃபா மாத்த தேவையில்லைனா வந்து உட்டன் போயிடலாங்க. இது கொம்பன் யானை கொம்புல வந்து ரோஸ்வுட்னா. ஓ ரோஸ்வுட் யானை கொம்புல. இவர் தான் இப்போ வந்துட்டு கடையில சூப்பர் ஸ்டார். ஓ வேற லெவல்ல இருக்குங்க. இது வந்து நம்ம யானை கொம்பு. ஆமா நிறைய டீக்ல பார்த்துருப்போம். ரோஸ்வுட்ல பியூர் ரோஸ்வுட்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும்ண்ணா. கண்டிப்பாண்ணா. நான் பார்த்தேன்ல இது பாலிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. ஓ இது எடுத்து வச்சிருக்கீங்க. ரோஸ்வுட் பாலிஷ் எடுத்தாலும் உள்ள வந்துட்டு மரத்தோட கலர் இதே கலர் தான். இங்க பாத்தீங்கன்னா கிரைன்ஸ்னா. ஓகே கண்டிப்பாண்ணா. ஆமாண்ணா. இதெல்லாம் ஒரிஜினல் அந்த மாதிரி தான். அது சேம் லைவா வந்து மரத்துல இருக்கோ அதுதான்ண்ணா. ஓகே உள்ள அதே சும்மா ஒன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு வேற காமிக்கிறது அந்த பேச்சு அந்த ஒரு பிசினஸே இங்க கிடையாதுண்ணா. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப லாங்ல இருந்து வராங்களா எல்லாருமே வந்து சென்னையில இருந்து இந்த பொங்கலுக்கு எனக்கு சென்னையில அத்தனை கஸ்டமர் சென்னையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஹைதராபாத்ல இருந்து என்னோட டெலிவரி வந்துட்டு நான் டில் இப்போ 2 மாசம் முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு யூகேக்கே கொடுத்துட்டோம். அப்ப நம்ம வந்துட்டு பேன் இந்தியால கிடையாது. நம்ம வந்து இந்தியால எல்லா பக்கமும் கொடுத்துருவோம். டெலிவரி வந்துட்டு ஓன் வெஹிக்கிள் தான். இந்த டிரான்ஸ்போர்ட்ல போடுறது அதெல்லாம் கிடையாது. ஹைதராபாத்தா இருந்தாலும் சரி மும்பையா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் என் ஓன் வண்டி வரும். நானும் கஸ்டமரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. ஓகேண்ணா. அப்புறம் வந்துட்டு அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இங்க இவ்வளவு மாடல் இருக்கு ரெடியா எடுத்துடலான்னு மட்டும் யாரும் மைண்ட்ல வச்சுக்கவே வேண்டாம். ஓகேண்ணா. இங்க ரெடி ஸ்டாக் கிடையாது. ஓப்பனாவே சொல்றேன். ஏன் ரெடி ஸ்டாக் கிடையாது அப்படின்னா இது எல்லாமே மாடல்ஸ். ஓகே. இது வந்து நீங்க வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 45 to 55 days ஷூர் ஆகும். அவ்வளவு நாள் டைம் எடுத்து 100% அவ்வளவு நாள் டைம் எடுத்தாதான். இதுக்குள்ள தண்ணி இருக்குண்ணா. வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும். இது சீசன் பண்ணி எடுத்து வார்னிஷ் பண்ணி சீலர் பண்ணி கார்பெண்டர் ஒர்க் முடிக்கிறதுக்கு 30 to 40 days ஆயிரும். நம்ம ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லுவோம். நம்ம வெயிட் பண்ணா அதுக்கான வர்த்தான ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட்ல வாங்குறது கிடையாது. 20% 30% தான். பேலன்ஸ் டெலிவரி பண்ணிட்டு வீட்டுல தான் நம்ம ப்ராடக்ட் வந்து என் ப்ராடக்ட் மேல நம்பிக்கை எப்பவுமே ரொம்ப ஜாஸ்தி. அதனால வந்துட்டு இதுதான் ப்ராசஸ். வந்து நீங்க வெயிட் பண்ணி இதுக்கான டைம் கொடுத்தா அந்த ப்ராடக்ட் நல்லா வரும். இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் 6 மாசம் டைம் போடுவோம் 1 வருஷம் ஆகும். ஏன் 1 வருஷம் ஆகுதுன்னா நல்லா வரட்டும் அப்படிங்கிறது தான். எது பண்ணாலும் அப்படி நம்ம டைம் கொடுக்கும்போது அதோட ப்ராடக்ட் இதுவும் நேச்சர்னா. புரியுது. இது மெட்டலோ பிளாஸ்டிக்கோ மோல்டிங்கோ கிடையாது. இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் வெளியில ப்ராடக்டா வர்றதுக்கான ஐட்டம் கிடையாது. இது நேச்சர் இயற்கை. இதுக்கான டைம் கொடுக்கலன்னா இது திருப்பி நமக்கு ஒண்ணு கொடுத்துரும். அப்புறம் மரத்தை நல்லா எடுத்து நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆமா அதனால உங்களுக்கு 45 to 55 days கண்டிப்பா டைம் ஆயிரும். புதுசா செஞ்சுதான் கொடுப்பீங்க. ஆமா 100% எந்த சோஃபா எடுத்தாலுமே. இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த சோஃபா வந்துட்டு 3 மாசமா இருக்குண்ணா. ஓகே. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. கண்டிப்பா உட்கார்ந்து பாப்பாங்கல்ல. ஆமா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 15 பேரா உட்காருவாங்க. ஒரு 100-200 பேர் உட்கார்ந்துருப்பாங்க இந்த சோஃபால. இந்த சோஃபா புது சோஃபாவா ஆயிராது. புரியுது. நீங்க காசு கொடுத்து வாங்கும்போது புது சோஃபாவா வாங்கினாதான் உங்களுக்கு ஒரு திருப்தி. கண்டிப்பா. குஷன் அழுக்கா இருக்கும். கை வச்சிருப்பாங்க வேர்வை இருக்கும் எல்லாம் இருக்கும். அதனால இது வந்துட்டு ஃபுல்லா வந்து டெமோ ஒரு டிஸ்பிளே பீஸ். ஆனா நிறைய பேருக்கு என்னன்னா டிஸ்பிளே ஒண்ணு காட்டுவாங்க டெலிவரி ஒண்ணு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அது என்னன்னா அது வந்து மார்க்கெட்ல நடக்கிறதுனால அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது கரெக்ட் தான். நம்ம அதுக்கான தீர்வு என்ன வச்சிருக்கோம்னா நான் டெமோ கொடுத்தாலும் சரி செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்ல வேற என்ன கொடுத்தாலும் நான் கொடுக்கும்போது உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட தான் கொடுக்குறேன். நான் வேற ஏதாவது பண்ணி கொடுத்துட்டா நான் தான் மாட்டிக்கிறேன். ஒன்னு சரி பண்ணலாம். கண்டிப்பா. நான் சென்னை கொடுத்துட்டேன் இந்த சோஃபா. நான் இப்ப ஒண்ணு காட்டிட்டு வேற ஒண்ணு கொடுத்துட்டேன். சென்னை கொடுத்துட்டேன் இந்த சோஃபால ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? இல்ல நம்ம 45,000 50,000 கொடுத்து வாங்கிட்டு நீங்க சும்மா விட்டு வருவீங்களா? அமேசான்ல ஒரு பொருள் மாத்தி அமிச்சாலே அவனை போட்டு கிளி கிழிச்சிடறோம். கரெக்டுங்களா? அப்ப நீங்க விட முடியாது. அப்ப நான் என்ன ஆகும்னா நான் திருப்பி வந்து இந்த சோஃபா வந்து எடுத்துட்டு வந்து செஞ்சானா எனக்கு அந்த கூலியும் அதோட லாபமும் எனக்கு போயிருப்பாங்க. என்னோட சேஃப்டிக்கே இது நான் வந்துட்டு கண்டிப்பா நல்லா பண்ணாதான் நான் வந்துட்டு என் பொழப்பு நிம்மதியே போயிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு என்ன இருக்குமோ என்ன சொல்றோமோ அதுதான் இதுக்குள்ள இருக்கும். என்ன கொடுக்குறோமோ அதுதான் இருக்கும். அது பக்காவா பண்ணி தரேன். 100%. சூப்பருங்க சார். இது வந்து உங்களுக்கு வந்துட்டு கல்கி மாடல் ரோஸ்வுட்ல டீக்குட்ல வந்து ஒரு 59 வரும். பார்க்கவே வந்து ஒரு குதிரை மாதிரியா இருக்கு. ஆமா பயங்கரமா கல்கி மாடல்ல கிரெயின்ஸ் பாருங்க அங்க பாருங்க எப்படி இருக்கு. ஓகே அதாவது வந்து ஒரு எந்த அளவுக்கு இருக்குன்றத நேச்சுரலா பாத்துடலாங்க. ஆமா அந்த அளவுக்கு கிரெயின்ஸ் இருக்கும். இது ரோஸ்வுட்ல வந்து ஒரு 79. சூப்பர். அவ்வளோ கம்ஃபர்ட் வைஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும்ண்ணா இது. ஓகேங்கண்ணா. இவர் வந்துட்டு ஜிபியு. ஆமா ஓகே எல்லாமே ஒரு வேற லெவல்ல இருக்கு. ஆமா நீங்க நக்கல் ஸ்டைல்ல இருக்கும் உங்களுக்கு. அந்த மூவி வந்தப்போ நம்ம செஞ்சது. சூப்பருங்கண்ணா. சூப்பர் மாடல். இது வந்து அதே மாதிரி தான் ஒரு 75 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. டீக்குள்ள போகும்போது ஒரு 56 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகே அதாவது ஃபுல் செட் பிரைஸுங்க. ஆமாண்ணா. ஓகே இவர் ஆர்டிஎக்ஸ்ண்ணா. ஆர்டிஎக்ஸ். ஆமா
ஓகே எல்லாம் வந்து ஒரு அவ்வளோ கிராண்டா இருக்கும், ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து ஒர்க்மேன்ஷிப் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பாண்ணா. நான் மாடல்ஸ் நிறைய காப்பி அடிச்சிடலாம் ஈஸியா, ஓகே ஆனா அந்த கிரேட்ல கொண்டு வரதா மேட்ரு. நீங்க கண்டிப்பா. கிரேடும் நல்லா கொடுத்துட்டு வாரண்டி கொடுத்துட்டு பிரைஸ் கம்மியாவும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாம். ஆனா அது வந்துட்டு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஓகே சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காதுங்கிறது தான் உலகத்தோட ஒரு வந்துட்டு உண்மையான ஒரு வேர்டு. கண்டிப்பா. அதனால ஒருத்தங்க ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு லாபம் இல்லாம பண்ண மாட்டாங்க. புரியுது. யாரும் ஜோப்ல இருந்து சர்வீஸ் பண்றதுக்கு யாரும் இங்க பிசினஸ் பண்ணல. ஆமா எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த பில் வந்துட்டு அது பிசினஸ் தான். புரியுது. அப்ப அதுக்கு என்னன்னா எனக்கு 20,000 ரூபா தான் வாங்க, என்னோட சக்தி எனக்கு 20,000 ரூபா தான், அதுக்கு மேல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா. நீங்க 40,000 ரூபாய்க்கு நான் சோஃபா வாங்கணும், ஆனா வந்து அது 20,000 ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லி போனாங்கன்னா அதுல கண்டிப்பா 20,000 ரூபாய் பொருள் தான் இருக்கும், அதுல கண்டிப்பா 40,000 ரூபாய் பொருள் இருக்காது. கண்டிப்பா. ஒருத்தவங்க ஆஃபர் எப்படி தெரியுமா கொடுப்பாங்க, கிளியரன்ஸ் கொடுக்கலாம். ஆமா இந்த ஆமா. சோஃபா வந்துட்டு எனக்கு ஒரு 2 வருஷமா இந்த சோஃபா எங்கேயே கிடக்குது, போக மாட்டேங்குது. ஓகே இது செஞ்ச காஸ்ட் வந்து 20,000 ரூபாய் தான், ஆனா 40,000 ரூபாய் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு 20,000 ரூபாய் கிடைச்சா போதும், இது தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கும் போது மட்டும்தான் ஒருத்தங்கனால கம்மியா இந்த ஃபீல்ட்ல கொடுக்க முடியும். கண்டிப்பா. புதுசா செஞ்சு எல்லாம் வந்துட்டு ஆஃபர் பண்ண முடியாது. 100% சாத்தியமே இல்லைங்க, சாத்தியமே கிடையவே கிடையாது. அதனால என்னோட இந்த 365 நாள் கேப்லகான் பர்னிச்சர்ல ஓகே தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், ஆடி ஆஃபர் எந்த ஆஃபருமே இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஓகே. ஏன்னா எனக்கு வந்துட்டு என்னோட ஒரே பிரைஸ் தான், நீங்க கொடுக்குற காசுக்கு நான் தரமான பொருள் கொடுப்பேன். கண்டிப்பா. அதனால இந்த ஆஃபர் போட்டு பை 1 கெட் 1, அப்புறம் சோஃபா வாங்கினா டீபாய் ஃப்ரீ, அப்புறம் இந்த சோஃபா வாங்கினா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, இதெல்லாம் யாருனாலும் ஃப்ரீயா கொடுக்க முடியாது. எல்லாமே அதுக்குள்ள வந்து மறைமுகமா இன்சர்ட் பண்ணி வச்சு குவாலிட்டி கம்மி பண்ணாதாங்க கொடுக்க முடியும். 100% குவாலிட்டியில கம்மி, குவாலிட்டியில் கை வச்சா என்ன வேணா பண்ணலாம்னா. கண்டிப்பா. அதனால வந்துட்டு நீங்க வரும்போது உங்க மைண்ட் செட்டு நீங்க கொடுக்குற காசுக்கு நம்ம கரெக்டான பொருள் வாங்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க வந்தா போதும், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். இது வந்து புது மாடல்லாம். ஓகே. இதெல்லாம் நியூ மாடல்? ஆமா, இது நியூ மாடல், இப்ப பொங்கல் ரிலீஸ் ஆனது. ஓகே. அதாவது வந்து நிறைய மாடல் வந்து புதுசு புதுசா வச்சிருக்காங்க. புஷ்பா 2, புஷ்பா 2, புஷ்பா 1 இருக்கு. ஓகே. புஷ்பா 2 இது. சூப்பர். இது அவ்வளவு கிராண்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஆன்டிக் மாடல்ல, விண்டேஜ் ஸ்டைல்ல, கார்விங் பிளஸ் குஷன் லவர்ஸ்க்கு இது சூப்பரான மாடல். 64 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் எல்லாமே டீப்பா இல்லாம தான் சொல்லுவேன். ஓகேண்ணா. இதுல கிராப்னா நண்டு மாடல். ஓ நண்டு. ஆமா, கிராப் பயங்கரமா உங்களுக்கு டீக்ல வந்து ஒரு 52 வரும், ரோஸ்வுட்ல வந்து உங்களுக்கு ஒரு 71. ஓகே. ஆனா இதே மாடலே வந்து டீக்ல எல்லா மாடலும் டீக்கு ரோஸ்வுட்ல பண்ணிக்கலாம். எல்லா மாடலும் பண்ணிக்கலாம், எல்லா மாடலும் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா சுருள் குஷன்ல வந்து இவர் ரொம்ப ஹெவி, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாலிடா கோயில் தேர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓ கண்டிப்பா. நான் அந்த அளவுக்கு வந்து ஆமா, டீக்ல வந்து உங்களுக்கு 55, ரோஸ்வுட்ல வந்து 72 அந்த ரேஞ்சில வந்து பிரைஸ் வீடியோல சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். அதுல வந்து நீங்க வீடியோவே பாத்துடலாம். நான் சொல்றது வந்து 95% ஃபைனல் பிரைஸ் தான். ஓகே ஓகே. இங்க வந்தா நம்ம அப்புறம் கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு முன்ன பின்ன ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். சொல்றதுதான் ஃபைனல் பிரைஸ் மேக்ஸிமம். ஓகே. இங்க வரும்போது என்ன அவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ 1-2 கம்மி பண்ணுது. இது வள்ளி நான் ஸ்டார்டிங் மாடல் சொன்னேன் 32. ஆமாங்கண்ணா. அந்த 32க்கு நம்ம இந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருவோம் நம்ம. ஓகே ஓகேண்ணா. இந்த வள்ளி மாடல் நிறைய இருக்கு. எல்லாம் இங்க வந்தா நம்ம எந்த சோஃபா வாங்குறது தெரியாதுங்க, ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு 100% கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. இவங்க லியோ பயங்கரமா இருக்குண்ணா. ஆமாண்ணா, லியோல வந்துட்டு இப்போ ஸ்டாண்ட் அலோன் மாடல். 5 வருஷமா இவர் வந்து எப்பவுமே ஒரு லைக்கபிள் மாடலா இருக்கும். 58 அந்த ரேஞ்ச். ரோஸ்வுட் காட்டன், பியூர் ரோஸ்வுட் காட்டன். ஓ ஒரிஜினல் ரோஸ்வுட். ஆமாண்ணா. ஓகே. அதாவது வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஹெவியா இருக்கும். ஓகே. அவ்வளவு ஹெவி, அவ்வளவு சாலிடா போட்டிருப்போம். ஓகேண்ணா. ரோஸ்வுட் காட் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே. எனக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜும் நம்ம வந்து டீக்வுட்ல தான் பண்ணுவோம். ஸ்டோரேஜ் பிளைவுட் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு ரோஸ்வுட் கட்டலாம். ஆமா, இது ரோஸ்வுட் கட்ல. ஓகே. ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுக்கு டீக்ல வரும், உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீன் போட்டு கொடுத்துருவோம். அதாவது நம்ம வாங்குற காசுக்கு ஏற்ற மாதிரி பொருள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தபுளா இருக்குங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த சோஃபா வந்து நான் 58,000 ரூபாய் சொல்றேன்னா, சரிங்கண்ணா, கடைசியா பில் போடுமோ கஸ்டமர் உள்ள உட்காந்து பேசி அவங்க பார்கெயின் பண்ணி நான் பேசி கடைசியில நான் சொல்ற ரேட் தான் கஸ்டமர் கொடுக்க போறாங்க. ஓகே ஓகே. நான் கடைசியில 58 சொல்லி ஒரு 55க்கு நான் கொடுக்குறேன் வைங்க. ஓகே. கஸ்டமர் 40,000 வாங்கி போக முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அவங்க 55 நான் கேட்டு 55 கொடுக்குறாங்க. அப்ப நான் என்னோட வேலை என்ன? அந்த 55க்கு நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சு கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சது. ஆமா ஆமா. நான் 55 சொல்லி அவங்க 40,000 ரூபாய்க்கு தான் நிக்கிறாங்க, அதுக்கு மேல இந்த சோஃபா போக மாட்டேங்குது அப்படிங்கும் போது நான் என்னோட மைண்ட் என்ன ஆகும்? அப்ப 40,000 ரூபாய்க்கு இது செஞ்சா போதும் அப்படிங்கிறது 40,000 ரூபாய்க்கு என்ன செய்ய முடியுமோ குவாலிட்டியில கை வைப்பேன். எனக்கு அது தேவையே இல்லை.
நான் என்ன ரேட் சொல்றேன்னா அனகோண்டா வந்து 89 சொன்னா 89 வாங்கிட்டு போறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த 89 நான் சொன்னேன்ல அதை நாங்க பேசாம செஞ்சு வச்சாலே போதும். வேற எதுவுமே நான் பெருசா மேஜிக்கோ ட்ரிக்கோ எதுவும் பண்ண வேண்டியது இல்ல. இது 32,000 ரூபாய் சொல்றேன், 25 ரூபா தான், இதுக்கு மேல இந்த பொருள் போகவே போகாது அப்படின்னா என்னடா இது 25 ரூபாய்க்கு தான் போகுது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு எங்க கம்மி பண்ணுவோம். உள்ள ஃபோம் பண்ணுவேன், துணி மாத்துவேன், பாலிஷ்ல கை வைப்பேன், உள்ள வந்துட்டு ரீப்பர் வந்து டீக்கு பதில வேற கொடுப்பேன், கொஞ்சம் டீக்ல வந்து கிரேட கொஞ்சம் கம்மி பண்ணுவேன், கம்மி பண்ணும்போது 25 ரூபாய்க்கு கொடுப்பேன். எனக்கு இது 32 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடிய மாட்டேங்குது, எனக்கு ஆர்டர் அவ்வளவு இருக்குது. அதனால நான் வந்து 32 ரூபா சொன்ன 32 ரூபாவை நான் வந்து கரெக்டா பண்ணி கொடுத்தா போதும், அவ்வளவுதான். அதாவது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டா நம்ம டென்ஷன் இருக்க கூடாது. ஆமா, அவ்வளவுதான். அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கம்மி ரேட் கேக்குறாங்க, அவங்களுக்காண்டி குவாலிட்டி கம்மி பண்ணலாம். எனக்கு வந்து நான் கேக்குற பிரைஸ் கஸ்டமர் தராங்க, நான் இதுக்கு போய் கம்மியா பண்ணிட்டு எனக்கு தேவையே இல்லை. எனக்கு கண்டிப்பா நான் மனசார பண்றேன் இந்த பிசினஸ், அவ்வளவுதான். சூப்பர் கிஷோர். இங்க என்னன்னா இந்த போர்ட் வந்து காட்டன் டைனிங் டேபிளுக்கு மட்டும் தனி செக்ஷன் எல்லாமே வீடியோல காமிக்க முடியாது. ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க, நான் கொடுக்குற நம்பருக்கு கேட்டலாக் பிடிஎஃப் எல்லாமே அனுப்பிச்சிடுறேன். லாங்ல இருந்து வர முடியல எனக்கு, ஆனா எனக்கு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்க வீட்டுல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்தா போதும், நீங்க ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ் மட்டும் பண்ணா போதும். என்ன காமிக்கணுமோ அதுதான் வரும். நான் என்னோட பிடிஎஃப் கேட்டலாக் பாக்குறதுக்கே 2 நாள் ஆயிரும். அதனால நான் வந்துட்டு ஒரு ஹாய் போடுங்க, கால் பண்ணி எடுக்க முடியலன்னா ஒரு ஹாய் போட்டா போதும். டைனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஸ்பேஸ் சேவிங் உங்களுக்கு. இது வந்து வுட் கட்டிங். இது எல்லாமே நிலம்பூர் தேக்கு தான். இங்க இதுக்குள்ள வந்துட்டு அது மட்டும் தான், வேற எந்த ஒண்ணுமே. சிம்பிளா உனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த டைனிங் வந்து 40,000 ரூபாய். எனக்கு இது ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துட்டு வேற மரத்தில் பண்ணி கொடுங்க, எனக்கு பரவாயில்ல, கஸ்டமரே கேட்டு 30,000 பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க இந்த போட்டோ எடுத்துக்கோங்க, மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க, நீங்க போய் அதை பண்ணிக்கோங்க, நான் இந்த கிரேட்ல மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு இதை கம்மியா பண்ணி பழகிட்டேன் வைங்க. அதுல ஒரு டேஸ்ட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மைண்ட் வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து குவாலிட்டியா கொடுக்க முடியாது. ஆமா, சூப்பர். இது வந்து வுட் கட்டிங். ஓகேண்ணா. இது வந்து உங்களுக்கு டைட்டானிக் மாடல். ஆனா இது மேல எல்லாம் கிளாஸ் வந்துரும். கிளாஸ்னா மார்பிள், கிளாஸ்னா கிளாஸ், கஸ்டமர் சாய்ஸ் தான். சரி, இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது வந்து இதெல்லாம் மார்பிள் நிறைய இருக்குங்க, ஒரு ஸ்டைல்லங்க. ஆமா, இதெல்லாம் மார்பிள் உங்களுக்கு. இதெல்லாம் பில்லர்ல இருக்கு. இதுல டைனிங் டேபிள்ல 6 சீட்டர் கூட இருக்கு போல. ஆமா, 6, 8, 10, 4, 3, 2 என்ன வேணா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. காட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து கிங் சைஸ் 38. 38. ஆமா, காட் டிசைன்ஸ் சூப்பரா இருக்குண்ணா. ஆமா, அது வந்து ஃப்ளோட்டிங் காட் உங்களுக்கு. ஓகே. காலே பாத்தீங்கன்னா இருக்காது கட்டில. அந்த ஃபர்ஸ்ட் காட்டானா? ஆமா, காலே இருக்காது, உங்களுக்கு வெளியே பார்த்தா தெரியாது. ஓகே, அது கீழே உள்ள அந்த இது மாதிரி தானே இருக்கு. ஆமா, ஓகே சூப்பர்ண்ணா. இதெல்லாம் காட் வந்து 38 கிங், குயின் வந்து 29. ஓகே, உங்களுக்கு கட்டில நிறைய மாடல் இருக்கு. கட்டில இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் தான் இல்லனா? வுட் மட்டும் தான். கீழே படுக்கிற இடம் எல்லாமே பாருங்க, படுக்கிற இடம் இது. ஓகே, படுக்கிற இடத்துல இவ்வளவு கிரைன்ஸ் இருக்கும். பின்னாடி திருப்பில யாரும் காட்ட மாட்டாங்க. ஓகே, ரீப்பர் எத்தனை ரீப்பர் பாத்தீங்களா? 9 ரீப்பரும். இந்த ரீப்பர் இந்த ஃபீல்ட்ல யாருமே டீக்ல போட மாட்டாங்க இந்த ரீப்பர். ரீப்பரே டீக் தான். ரீப்பர் டீக்ல, அப்பதான் நான் வாரண்டி கொடுக்க முடியும். கண்டிப்பாண்ணா. இதெல்லாம் மாடலாம். இது செட்டிநாடு குவாலிட்டி கட்டில வந்து நிறைய வச்சிருக்காருங்க. ஆமா, இது காரைக்குடி செட்டிநாடு மாடல், உங்களுக்கு ஸ்கிரீன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. இதெல்லாம் மொபைல் ஸ்டாண்டு. கட்டில வந்து நம்ம கிட்ட வந்து என்னென்ன சைஸ்ல இருக்கு? சைஸ் வந்து 3 அடியில இருந்து இருக்கு, 3 அடி 7 அடி வரைக்கும் இருக்கு. என்ன வேணா பண்ணிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது கட்டில, நிறைய மாடல்ஸ் வரைக்கும் பாத்துட்டே போலாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு போலனா. நீங்க சைஸ் மட்டும் சொன்னா போதும், ஓகே, செலக்ட் பண்ணா போதும், நம்ம வந்துட்டு சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பீம் கிரைன்ஸ் பாத்தீங்களா, கலர் பாத்தீங்களா எவ்வளவு டார்க்கா இருக்கு. பாலிஷ்ல பண்ணல. ஓகே, அப்படியே 5 கால் இது அப்படி. ஓகேண்ணா. இன்னும் மேக்ஸிமம் எல்லாமே நான் காமிச்சிருக்கிறேன். காமிக்க முடியாது நிறைய இருக்குது. வார்ட்ரோப்ஸ், ஸ்விங், ஈஸி சேர்ஸ், டீ பாய்ஸ், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய சோஃபாலே நிறைய மாடல்ஸ் நம்ம இன்னும் காமிக்கல. எல்லாமே கேட்லாக் பிடிஎஃப்ல அனுப்புறேன், நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ஒரே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்றோம், ஒரே ஒரு பொருள். இந்த பொருள் அப்படியே தூக்கி நம்ம ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற மாதிரியான பொருள் இது. அதனால வந்துட்டு நீங்க வந்து பார்த்து உட்காந்து எடுங்க. பெங்களூர்ல இருக்கிற கிருஷ்ணகிரி, ஹொசூர்ல இருக்கிறவங்க பெங்களூர் ஷாப் போங்க. 365 டேஸ் ஷாப் இருக்கு, லீவே கிடையாது. 10 to 8:30 வரைக்கும் இருக்கு. நீங்க போய் பார்த்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா எடுங்க. அதே மாதிரி நம்ம கடையில் இஎம்ஐ கிடையாது. இஎம்ஐ இல்லாத மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 1-2 கடையில நம்ம கடை தான். ஏன் இஎம்ஐ இல்லைன்னா, இஎம்ஐ பெரிய காசுலாம் நான் செலவு பண்ண வேண்டியது இல்லை. இஎம்ஐங்கிறது வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு கடன் வாங்கி அந்த பொருள் வாங்க வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் இஎம்ஐ போட்டேன்னா என் பிஸ்னஸ் இப்போ 1க்கு டபுள் மடங்கா இருக்கும்.
இஎம்ஐ. ஏன்னா இஎம்ஐ கேட்டு எனக்கு அத்தனை பேர் ஃபோன் பண்றாங்க. ஒரு ஃபோன் பண்ணோன்னா பேங்க்ல வந்து இஎம்ஐ போட்டு உட்காந்துருவாங்க. பேசாம உள்ள ஏசியில் உட்காந்தா போதும். இப்படி எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. இஎம்ஐல கடன் வாங்கி இந்த சோஃபா வீட்டுல வாங்குற அளவுக்கு இந்த சோஃபா ரொம்ப முக்கியமானது இல்லை லைஃப்ல. சோஃபா இல்லாமலும் இருந்துக்கலாம், கட்டில் இல்லாமலும் படுத்துக்கலாம். நம்ம காசு சேர்த்து வச்சுட்டு நம்ம காசுல யாரோட ஹெல்ப் இல்லாம அந்த ப்ராடக்ட் வாங்குறது தான் எப்பவுமே அது நிரந்தரமான ப்ராடக்ட். அதனால எனக்கு ஒருத்தனை கடன் வாங்க வச்சுட்டு அதுல நான் சாப்பிடணும், அதுல நான் இருக்கணுங்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஆண்டவன் அந்த அளவுக்கு வைக்கல. அதனால வந்துட்டு உங்களுக்கு எப்போ இருக்குமோ உங்களால என்ன சக்தியோ 30,000 ரூபாய்க்கு வாங்குறது சக்தினா 30,000 ரூபாய்க்கு இருக்குது, 50,000 ரூபாய்க்கு இருக்குன்னா 50,000 ரூபாய் இருக்கு. எனக்கு இப்ப இல்லவே இல்லை, 6 மாசம் ஆகும்னா 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க சோஃபா வாங்கினா போதும். அதனால வந்துட்டு இந்த பொருளை உரிமை கொண்டாடுறதுக்கு யாரும் வரக்கூடாது. நம்ம கிராஃப் இப்படி இருக்கும் லைஃப்ல. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு ஜாப் இருக்கு, கையில அமௌண்ட் வருது, இஎம்ஐ போடலாம் தோணும். நாளைக்கு அந்த ஜாப் இருக்கா இல்லையாங்கிறது நிரந்தரமே கிடையாது இருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம எந்த நேரத்துல எந்த நிலையிலயுமே நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரி இருந்துடணும். எல்லாருமே இது வாங்குறதுக்கு எல்லாருக்குமே ஆண்டவன் கண்டிப்பா அதுக்கான வழியும் அதுக்கான இது கொடுப்பான். நம்ம உழைச்சிட்டே இருந்தா போதும், கரெக்டா அது வரும் எல்லாமே. கண்டிப்பா. ஏன்னா எந்த ஃபர்னிச்சர் கடைக்கும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் ஸ்கிராட்ச்ல வந்தது கிஷோர். எல்லாமே பார்த்து வந்தது, ஸ்கிராட்ச்ல வந்தது. அதனால கடன் வாங்கினா அதோட ஃபீல் எப்படி இருக்கும். இது இஎம்ஐ வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் டெலிவரி பண்ணும்போது சூப்பர் சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாசம் கெட்டும் போது சிரிப்பு பாதி தான் இருக்கும். 2வது மாசம் கெட்டும் போது சுத்தமா சிரிப்பே இருக்காது மூஞ்சில. 3வது மாசம் இதை திட்டிகிட்டே தான் கெட்டுவோம், எப்படாது முடிஞ்சு தொலையுதுன்னு. அப்படி ஒரு பொருள் எல்லாம் நம்ம வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஊருக்காகவோ ஃபேமிலிக்காகவோ ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ ஒரு பொருள் வாங்கி காட்டிட்டு நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. கண்டிப்பா உங்களுக்கு எப்போ இருக்குமோ வந்து வாங்க, இது எப்போ வேணா வாங்கலாம் அந்த பொருள். சூப்பர். அதனால நான் வந்துட்டு இஎம்ஐ இல்லை என் கடையில். அவ்வளோதான். ஓகே. இப்போ வீடியோ கால் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாம் வர முடியாது, வீடியோ கால் எல்லாமே உட்காந்து ஒரு ஆளை உட்கார வச்சு காமிப்போம். சென்னையில நிறைய பேர் கூப்பிடுவாங்க, மும்பைல கூப்பிடுவாங்க, ஹைதராபாத்ல கூப்பிடுவாங்க. நம்ம பர்சன் உட்கார வச்சு எல்லா மாடல் காமிப்போங்க. நம்ம என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், மெயினா இந்த மரத்துல கம்ப்ளைண்டே வரவே வராதுன்னு நான் சொல்ல கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்தா அது என்னோட பொறுப்பு. ஏன்னா கம்ப்ளைண்ட் வரும், ரொம்ப ரேரா வரும். ஒரு 100ல ஒரு 5% வரும். ஏன்னா இது நேச்சர், மரம், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நம்ம அதுக்கான வேலை என்னமோ அதுக்கான ப்ராசஸ் என்னமோ பண்ணியிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு கிராக்கு, ஏர் கிராக்கு, வாட்டர் கிராக்கு அப்படிலாம் வந்ததுன்னா வீட்லயே வந்துட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோம். செஞ்சே கொடுக்க முடியாத மாதிரி கம்ப்ளைண்டா இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க, புதுசு கூட வந்து அடிச்சு வச்சுட்டு இதை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ற வேலை எல்லாம் கிடையாது. அதுக்குதான் லைஃப் டைம் வந்து சர்டிபிகேட்டோட நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா. அதான் ஒண்ணு இதாயிடுச்சுன்னா அதை தூக்கி போட வேண்டியது, அவ்வளவுதான். சூப்பர். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஒரு ட்ரஸ்டடா தாங்க. கண்டிப்பா. நியூயார்க் கிஷோரே இந்த 30 நிமிஷம் 35 நிமிஷம்ல வீடியோ பாக்குறதுக்கு யாரும் இப்ப ரெடியே கிடையாது. எல்லாம் ரீல்ஸ்ல இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கேபிட்டல் கிராண்டோட ஃபர்னிச்சரோட வீடியோ மட்டும் தான் எல்லாருமே 30 நிமிஷம் ஆனாலும் 40 நிமிஷம் ஆனாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன மாடல் தான் காமிக்க போறோங்கிறது ஒரு ட்விஸ்ட்லயே தான் போயிட்டு இருக்கும். அதனால இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா வியூவர்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க வந்து இப்ப வாங்கினாலும் நீங்க சேவ் பண்ணி வைங்க, எப்ப வாங்கினாலும் கண்டிப்பா வந்து வாங்க.